ஹலோ. ஹலோ. குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க இருக்கீங்க? பெங்களூர்ல இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. டைம் 5:30 ஆகுது. ஆமாம், கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நீ போகிற வழியில் இப்போயே கிளம்பிட்டா வேணும் ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புறோம். போகிற வழியில் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். போகலாமா? போகலாம். இந்த லக்கேஜ் தூக்கல தூக்கிக்கலாம். அந்த ஒரே ஒரு லக்கேஜ் இருக்குது, அதை மட்டும் தூக்கிட்டு கிளம்புறேன்னா மேலே. கார் ஓட்டிடுவீங்களா? நைட் தூங்குனீங்களா? தூங்கியாச்சு, ஓட்டிடலாம். ஓகே, உடனே நீ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மயில் எப்போ இருந்தது? மயில் அப்பயே எந்திரிச்சிருச்சு. மயில் எழுந்துருச்சா? ஆமா ஆமா, குளிருது கேச்சு. ஆமா, 12 டிகிரில இருக்குங்க. நாங்க அசால்ட்டா கிளம்பி போயிட்டு இருக்கோம். பெங்களூரோட கமர்ஷியல் ஸ்ட்ரீட். கமர்ஷியல் ஸ்ட்ரீட் இல்ல, பெங்களூரோட ஹைடெக்கான ரோடு. ஓ, பெங்களூர் ஹைடெக் ரோடா? ஆல் பிராண்ட்ஸ் ஆர் தேர். ஆல் பிராண்ட்ஸ். நீ யாரையாவது இது ஃபேஷன்ல இன்ஸ்பயரா எடுக்கணும்னா நீங்க இந்த ரோடுக்கு வந்தீங்கன்னா போதும். ஏன் எல்லாம் அப்படியே சுத்துவாங்களா? எல்லாம் ஹைடெக்கா இருப்பாங்க. குப்பையா இருக்கு. கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலைல 6 மணிக்கு வந்தீங்கன்னா கிளீன் தான் பண்ணுவாங்க. இங்க இருந்திருக்கீங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம், செஞ்சோம், பண்ணோம். 2 years நீங்களா? பெங்களூர்ல 3 years இருந்தேன். 3.5 years இருந்தேன். அந்த சேட்டாவா? ஆமா, சேட்டா பத்தி சொல்லுங்க. அவர்கிட்ட தான் தோசை சாப்பிடுவோம் டெய்லி. ஆமா, நாங்க ஒரு 2 years முன்னாடி வந்தப்போ அந்த சேட்டாவை தேடி அலைஞ்சோம். ஆமா, ஆனா அவர் எங்களுக்கு கிடைக்கல, கண்டுபிடிக்க முடியல. ஆமா, அவர் தான் அது மகேஷ் வேலை பார்க்கும் போது அங்கதான் போய் சாப்பிடுவாங்களாம். அதனால பவன், அதனால அவர் அவரும் அவங்க ஒய்ஃபும். அதனால 2 years முன்னாடி அதுக்காகவே அவங்க இருந்த இடத்துக்கு பக்கத்துல நாங்க ரூம் போட்டு அவரை தேடி போனோம். ஆனா அவர் எங்களுக்கு கிடைக்கல. அவர் வீடு வரைக்கும் தேடி போனோம். ஆமா, என்னடி? ஆமா, வீட்டுக்குலாம் தேடி. ஆமா, வீடு வரைக்கும் போனோம். வீட்டுல வேற யாரோ இந்த மாதிரி இருந்துச்சு. அதான் வந்துட்டு இவங்க தங்கி இருந்த அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஹோட்டல் சரவண பவன். இதுக்கே இடம் இல்ல. சரவணபவன்ல சாப்பிடுங்க. சூளகிரியில இருக்கு. சரவணபவன் சூளகிரியில இருக்கு. நாங்க ஒரு 8 மணி போல இங்க வந்திருக்கோம். இப்ப சாப்பிட போறோம். கேச்ச குட்டி பொங்கல் சாப்பிட போறா. சாப்பிடுறியா? எங்க வர? சாப்பிட்டீங்களா? தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. ஹோட்டல் சரவண பவன்ல. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இல்ல, என்ன கையில இதுவா? இது பர்ச்சேசிங். கார் பர்ச்சேசிங். சாப்பிட நேரத்துல பர்ச்சேசிங். மேஜிக் வருமே, இதுல காட்டு. பில்லு 400 ரூபா. விளையாட்டு பொருள் 250 ரூபா. பாத்தீங்களா? மேஜிக் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி. ஆப்டிமஸ் சொல்லுமா? கேச்சுமா, ஆப்டிமஸ் சொல்லு. சரி, கிளம்பலாமா? மணி 9 ஆச்சு. கிளம்பலாம். ஓகே, நாங்க கிளம்புறோம். இது தொப்பூர். சரி,
இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ரோடு போகும். ஆமா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள போற ரோடு மாதிரி இருக்கும். ரொம்ப ஆக்சிடென்ட்ஸ், பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற ரோடு இது. எப்பெல்லாம் வந்து பெங்களூர் தாண்டி சேலம் நோக்கி போறீங்களோ இந்த ஏரியாவை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா கடங்க, நல்லையே கடங்க. ஹாய், என்ன மதுரை உங்களை அன்புடன் வரவேற்கிறதா? ஆமாம், வந்தாச்சு. இனி எவ்வளவு இருக்கு வீட்டுக்கு போக? சமயநல்லூர் டச் பண்றோம். அதுல இருந்து அப்படியே அவுட்டர்லயே போறோம். போனா வீடு வந்துரும். அவுட்டர்லயே போனா இன்னும் ஒரு 1 hourல வீடு வந்துரும். அங்க இருந்து கிளம்பி விருதுநகர் போறோம். அங்க போய் என்ன பண்ண போறோம்? யார் யார் இருக்கா? ஜக்கிய பாபா, அத்தை, பாபா, அவங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு போய் யாரு பார்க்க போறோம்? ஆசாதே பார்க்க போறோமா? இல்லடா, அடுத்து மொட்டை தாத்தாவ பாக்கலாமா? பாக்கலாமா? ஸ்கூட்டி தெரியுதா? அதான் எங்க வீடு. ஒரு ஸ்கூட்டி தெரியுதுல, அதுதான். நாங்க வந்து இந்த பக்கம் கொஞ்சம் ஓரமா போய் அங்க நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து போலான் இருக்கோம். உள்ள பாருங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு. கூப்பிடு. இந்த சர்ப்ரைஸ் வந்திருக்கீங்க. சர்ப்ரைஸ் பண்ணீங்களாடி? ஆடி அரு சர்ப்ரைஸா கேளு. சூப்பர். அழிவு அழகு அறிவு. யார் கிட்ட இது? யார் அது? கேட்குவாடி. அப்பா கேட்க வந்தியா? எதுல வந்தீங்க? கார்ல. கார்லயே வந்தீங்களாடி? ஓமாடிய தங்கம். அவக்கு முத்தங்கடி. வா போலாம், அடுத்த வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். என்னது? வா அவ்வா பாவா அத்தை எல்லாரையும் பார்க்க போகலாம். வாங்க, கிளம்பிட்டீங்களா அடுத்த சர்ப்ரைஸ்க்கு? அண்ணாவா? கேஷா, அடுத்த சர்ப்ரைஸ் கிளம்பியாச்சா? ஏதாவது பதில் சொல்லுங்கடா மங்கூஸ் மண்டைகளா. இங்கே பாருங்க, கேட்கும். ஏன் கேட்காது? மைக்கோ அடைச்சிட்டாங்க. இவங்களும் எங்கள் கூட சேர்ந்து வராங்க சர்ப்ரைஸை பார்க்குறதுக்காக ஆர்வமாக. ஆமாம், அதனால் அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே பாருங்க, அந்த ப்ளூ கலர் வீடு தெரியுதா? அதாங்க வீடு. நாங்கள் உள்ளே அம்மாவை அனுப்பி எல்லாரையும் உள்ளே உட்கார சொல்லி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஜாலி. டாடி என்ன சிரிக்கிற? யாரை பார்க்க போகிற?
அப்பா கூட யாரு என்னடி அடி பாவிகளா அடி ஆடுடா அடியடா சர்ப்ரைஸ் சொல்லு கேச்சு சர்ப்ரைஸ் இருங்க எடுத்துட்டு வரும் ஹலோ குட் மார்னிங். நாங்கள் இப்போ தாத்தாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். நைட்டு வந்து இங்கே எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. நான் கூட எல்லாருக்கும் டவுட் ஆகிடுவாங்களோன்னு நினச்சேன். யாரும் டவுட் ஆகலை. வெற்றிகரமாக சர்ப்ரைஸை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து தாத்தாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். என்ன கேச்சு இங்கே பாரு. தாத்தாவை சர்ப்ரைஸ் பண்ண போகலாமா? பண்ண போகிறோம். ஆமாம், தாத்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். போயிட்டு இந்த அப்படி பண்ணி இப்படி எடு. என்ன நீ மட்டும் வந்து தெரியல. யாரும் என்ன நீ மட்டும் வந்திருக்கேன்னு கேட்டாரு. தாத்தா யாருமா? தாத்தா உனக்கு தெரிஞ்சிருச்சா? கஸ்டமர் வந்திருக்கானே. ஏ கேசி யாரு நீ? கேளு யார் நீ?